ஹலோ வியூஸ், இது உங்கள் விவேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் சினிமாவிலிருந்து ஒதுக்கப்பட்ட நல்ல நல்ல நடிகர்கள். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் எடுக்கப்பட்ட சினிமா வேறு, இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்க சினிமா வேறு. அன்றைய காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் தன்னுடைய கதைக்கு பொருத்தமான நடிகரை கதாநாயகனாக எடுத்து திரையில் வெற்றி விழா கண்டவர்கள்தான் அதிகம். அவ்வெற்றி அப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் அப்படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் நடிகர் நடிகைகளுக்கும் துணை நடிகர்களுக்கும் இயக்குனருக்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்ததோடு வருமானம் ஈட்டியது. அதன் பிறகு ரஜினி கமல் காலம், அவர்களுடைய காலகட்டத்தில் கூட தன்னுடைய கதைக்கு ஏற்ற நாயகனை தேர்ந்தெடுத்து தான் திரைப்படங்களை எடுத்தார்கள். அப்படி எடுத்ததினால தான் நிறைய நடிகர்கள் முன்னணி நட்சத்திரங்களாகவும் வெற்றி நாயகர்களாகவும் வலம் வந்தார்கள். ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், கார்த்திக், அர்ஜுன், ராமராஜன், பாண்டியராஜன், பாக்கியராஜ், பார்த்திபன், முரளி இவர்களெல்லாம் அக்காலத்தில் வெற்றி பெற்ற நாயகர்கள், முன்னணி நாயகர்களாக வலம் வந்து கொண்டிருந்தார்கள். ராமராஜனுடைய கரகாட்டக்காரன் தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடியது. அதுவும் வெற்றிகரமாக ஓடியது. அப்படத்தை தயாரித்த கங்கை அமரனுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுத்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால், 25 படத்திற்குள் அவர் முன்னணி நாயகராக வலம் வருகிறார். அது மட்டுமல்லது, கதையை நாயகனுக்கு ஏற்றாற்போல் மாற்றிவிடுகிறார்கள். காரணம், அவர்கள் ரசிகர்கள் அவருடைய வசனத்தை பஞ்ச் டயலாக் எல்லாம் ரசித்து கைத்தட்டுவார்கள். அதனால் அப்படம் ஒரு 25 நாள் ஓடிவிடும் என்று கணக்கிட்டு படங்களை எடுக்கிறார்கள் இயக்குனர்கள். முக்கியமாக ஒரு படம் எடுப்பதற்கு இயக்குனர் தான் முக்கியம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இயக்குனர்கள் ஒரு கைபொம்மையாகவும் செயல்படுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் முன்னணி நாயகர்கள் என்றாலே 100 படத்திற்கு மேல் அவர்கள் நடித்தால் மட்டும்தான் அவர் முன்னணி நாயகராக கூற முடியும், நாயகர் என்று அந்தஸ்தும் கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி அல்ல. ஒரு 25 படம் நடித்து விட்டாலே அவர் ஒரு முன்னணி நாயகர் ஆகிவிடுகிறார். அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம், அவருக்கென்று ஒரு நட்சத்திர பட்டாளம் எல்லாம் கிடைத்து விடுகிறது. இதனால தான் நிறைய நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இன்றைய காலகட்டத்தில் இல்லாமலே போய்விட்டார்கள். உதாரணமாக பரத், ஜீவா, ஜெயம் ரவி, ஆர்யா, பிரசன்னா, இவர்களெல்லாம் மிகப்பெரிய நடிகர்கள், கைத்தேர்ந்த நடிகர்கள். அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை நடித்து தன் வெற்றியை நிலைநாட்டியவர்கள். ஆனால் இன்று அவர்களெல்லாம் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது மட்டும் இல்லாத ஜெயம் ரவியெல்லாம் இன்று வில்லனாகவே மாறிவிட்டார். தனி ஒருவன் வெற்றி படத்தை கொடுத்த நாயகன் என்று வில்லனாக அவதாரம் எடுத்து விட்டார். இதற்கெல்லாம் காரணம் இயக்குனர்கள் தான். என்று இயக்குனர்கள் தன்னுடைய கதைக்கு ஏற்ற நாயகர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அன்றுதான் இவர்களெல்லாம் முன்னுக்கு வருவார்கள், முன்னணி கதாநாயகர்களாக வருவார்கள். அவர்களுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும். அது மட்டும் அல்லது, பார்க்கும் தமிழ் ரசிகர்களும் சினிமாவை வரவேற்பார்கள். அப்படங்களை தயாரிக்கும் தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகமாக வளரும், லாபம் கிடைக்கும், சினிமா தொழிலும் நன்றாக இருக்கும். இன்று ஏதோ ஒரு சில நடிகர் மட்டும் 200 கோடி 150 கோடி சம்பளம் வாங்கினால் மட்டும் போதுமா? இதனால்தான் இன்றைய தமிழ் சினிமா நலிவடைந்து மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விட்டது என்று அனைவரும் கூறுகிறார்கள்.
இதை கொஞ்சம் சற்றே இயக்குனர்கள் மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும். தன்னுடைய கதைக்கு ஏற்ப நாயகன் யார் என்று தேர்வு செய்து அதன் பிறகு அவர்களை நாயகர்களாக நடிக்க வையுங்கள். நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். அந்த நடிகரும் வெற்றி பெறுவார். தயாரிப்பாளரும் உங்களை வைத்து லாபம் சம்பாதிப்பார். தமிழ் சினிமா மேலும் வளரும். இப்படிக்கு உங்கள் விவேக்.